அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நாட்டு தக்காளி அறுவடை செய்யலான்ட்டு போனோங்க. ஒரு வாரமாக விடாமல் மழை பெய்யுது. இந்த தக்காளியெல்லாம் என்னாச்சோ தெரியல, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நிறைய தக்காளி பழுத்துருச்சுங்க. பாருங்கள், நிறைய அறுவடை செஞ்சிடலாம். இன்றைக்கி வேறு இப்போ விற்கிற விலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிது. சரி, நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நிறைய தக்காளி பழுத்துருந்துச்சுங்க. பரவாயில்ல, நிறைய அழுகலை அப்படின்னு நினச்சிட்டு பறிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா செடிக்கு அடியில் மண்ணில் முட்டின பழம் பூரா பார்த்திங்கன்னா நிறைய அழுகி போச்சு. அங்கே பாருங்கள், நிறைய அப்படியே எடுத்து போச்சுங்க. இது ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழம் பார்த்திங்கன்னா நல்ல பழமும் இருந்துச்சு. மேலே இருக்கிற பழமெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. அடியில் மண்ணில் முட்டினது எல்லாமே அழுகி போச்சு. நான் வரப்பு மேலே தானே இருக்குது, தண்ணி நிற்காதில்ல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேங்க. இதுக்கு குச்சி வச்சு கட்டி இருக்கணும். விட்டதுனால நிறையா பழம் அழுகி போச்சுங்க. இந்த மாதிரி தக்காளி விவசாயம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பழம் அழுகி போனாலே அப்புறம் விலை இந்த மாதிரி காய் வரத்து குறையிறதுனால விலையும் அதிகமாகிருதுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை தக்காளி பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக நிறைய ஆகாமல் விற்று போச்சு. மேலே இருக்கிற பழமெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி எப்போவுமே இப்படி தான் ஆகுங்க. சரி, இருக்கிற பழத்தை பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த செடியில் பாருங்கள், நிறைய பழம் பழுத்துருக்கு. சரி, நம்ம வீட்டு செலவுக்கு தாராளமாகவே ஆகும். 2 கிலோவுக்கு பக்கமாக ஆக மாட்டேருக்குதுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் நிறைய செடி மேலே நிறைய காய் இருக்குது. நிறைய பழம் அழுகி போச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தக்காளி நல்லா இருக்கா, எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.